ஸோ யங்ஸ்டருக்கு பிடிச்ச ஒரு டீசெண்டான ஸ்கிராம்பிளர் டிசைனில் நீங்கள் பைக் பார்க்குறீங்களா? அக்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ்லாம் வேணாம், லீனியராக பவர் டெலிவரி பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் மைலேஜும் கொடுக்கணும். இன்ஜினோட ரிலையபிலிட்டி ரொம்பவே முக்கியம். ஏன்னா நான் ஒரு பைக்கை 5லேருந்து 10 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படியெல்லாம் பார்க்குறவங்களுக்கான ஒரு ஸ்கிராம்பிளர் பைக் தான் இன்னைக்கு நம்ம கூட இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பைக் தான் ஹோண்டாவோட CB350 RS. இந்த வெஹிக்கிள் 2025 என்ன அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 2025 ஏகப்பட்ட காம்படிஷன் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த RS 350 வாங்கலாமா? வாங்க, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா பிக் விங் தஞ்சாவூர் ஷோரூம் தான் நமக்கு இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரிவ்யூக்காக வழங்கியிருக்காங்க. அவங்கள்ட்ட ஐனஸ் RS எல்லாத்துலேயுமே புது மாடல் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விற்பனைக்கு வந்து வந்துருச்சு. நீங்கள் ஷோரூமை டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள், இல்லை அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸிங் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். எல்லா விதமான கலர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள். 2025 மாடல் ஹோண்டா CB350 RS. இதில் என்னெல்லாம் அப்டேஷன் நடந்திருக்கு? ஆக்சுவலாக ஹோண்டா ஹைனஸில் பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் பேசுகிறதுக்கு ஒரு 4 விஷயம் இருந்துச்சு. பட் RSல அப்படிலாம் கிடையாது. ஒரு 2 அப்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு அப்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, RSோட ஹெட்லைட் பிரைட்னஸ் அப்படிங்கிறது ஹைனஸ்லேயும் சரி RSலேயும் சரி CB350லையும் சரி ஹெட்லைட் பிரைட்னஸ் வந்து பெருசாக இம்ப்ரெசிவாக இருக்காது. லாங் ரைட்ஸ்லாம் போகிறப்ப வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஃபீலை வந்து கொடுக்கும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த LED ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் பிரைட்டராகவே இருக்கிற வகையில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் இங்கே காமிச்சிட்டு இருக்கிறது ஹைனஸோடு தான். பட் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பகல் நேரத்தில் எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் RSோட ஃபுட்டேஜ் இல்லை. பட் ஹெட்லைட் ரெண்டுத்துக்குமே காமனான ஹெட்லைட்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓல்டுக்கும் நியூவுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பழசை விட ஒரு 20-30% வரைக்கும் ஹெட்லைட்டோட பிரைட்னஸ் அப்படிங்கிறது அதிகமாகிருக்குன்னே ஹோண்டா வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ இது ஒரு வேல்யூபிளான ஒரு அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரெண்டாவதாக பண்ணியிருக்க அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா RSோட கலர்ஸை வந்து மாற்றிருக்காங்க. மொத்தம் 4 விதமான கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. முன்னாடி இருந்த கலர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ வேறு கலர் ஆப்ஷன் வந்து போயிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த கிரே கலர் நம்ம ஹைனஸ்லேயும் வந்து பார்த்தோம், RSலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரே கலர் வந்து புதுசாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது இல்லாமல் பழைய ரெட்டை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு மெரூன் ரெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. டேங்க் ரெட்டில் இருக்கும், பாக்ஸ் எல்லாமே வந்து பிளாக்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சைட் பேனல்ஸ் பிளாக்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பிளாக் கம்ப்ளீட்டாக பிளாக் கலர் தீமில் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பிளாக் வித் எல்லோ வந்து இருந்துச்சு. பட் இப்போ எல்லோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரிங்கில் மட்டும் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளீட் பிளாக் கலரும் உங்களால் வாங்க முடியும். அதே மாதிரி கிரே கலர், இந்த மேட் கிரேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கிரே கலரும் பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது. எல்லா கலர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் டேங்க்கில் வந்து ஒரு சின்ன கிராஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. முன்னாடி ரெட் வித் பிளாக்ல மட்டும்தான் அந்த கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் டேங்க்ல வந்து அந்த கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இங்கே நிற்கக்கூடிய அந்த கிரே கலரோட கிராஃபிக்ஸ், ஸோ இந்த ஃப்ளோரசன் க்ரீனில் இருக்கிற மாதிரி ஒரு டேங்க்ல வந்து அந்த பேஜிங் கொடுத்துருக்குறது, அந்த பிளாக் வித் இந்த ஃப்ளோரசன் க்ரீனில் இருக்க RSன்ற பேஜிங்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது. சைட் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த சைட் பேனல்ஸ் தான். பட் அதுலேயும் அந்த க்ரீன் கலர் ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்கிற விதம் வந்து பைக்கில் வந்து சூப்பராக எடுப்பாகவே வந்து காட்டுது அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இன்னும் ஒரு சில கலர் அப்டேஷன், ஒரு சில கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி யங்ஸ்டருக்கு பிடிச்ச மாதிரி இந்த டிசைனு இந்த கிராஃபிக்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. அட்லீஸ்ட் ஓகே, இப்போதைக்கு இந்த கலர் ஓகே, ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு அப்டேஷனை கொண்டு வாங்கன்றதான் என்னோட கருத்து அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஐனஸ் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறம் பெரிய அப்டேஷனே இல்லை. 2025 தான் அந்த கலர்லாம் வந்து மாற்றுறாங்க. ஐனஸாக இருக்கட்டும் RSஆக இருக்கட்டும், இந்த 2025 தான் அந்த கலர் அப்டேஷன்லாம் வந்து கொடுக்குறாங்க. பட் வருஷம் ஏதாவது ஒரு லிமிடெட் எடிஷன் இந்த மாதிரிலாம் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இவங்களோட பேர் வந்து எப்போவுமே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். உண்மையிலே ஒரு நல்ல ப்ராடக்ட். பட் சில பேரோட ஆப்ஷனில் கூட இந்த வெஹிக்கிள் இருக்காது தான் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமே. ஸோ RSல மொத்தம் 2 வேரியன்ட் இருக்குது, டீலக்ஸ் ப்ரோ அப்படின்னு. இதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் வித்தியாசப்படும். டீலக்ஸுக்கும் டீலக்ஸ் ப்ரோவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டீலக்ஸ் ப்ரோ போறீங்கன்ற பட்சத்தில் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்கும்.
இதில் டீலக்ஸில் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்காது. ஸோ நம்ம கூட இருக்கிறது டீலக்ஸ் ப்ரோ தான். டீலக்ஸில் ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இந்த கிரே அதுக்கப்புறம் பிளாக். டீலக்ஸ் ப்ரோ போறீங்கன்ற பட்சத்தில் நான் சொன்ன 4 விதமான கலர் ஆப்ஷன் இருக்கும். எனிவே இந்த வெஹிக்கிளோட ஹைலைட்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை 1 by 1 பார்க்க ஆரம்பிப்போம். ஹெட்லைட்ஸ், டெய்லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஹெட்லைட்ஸ் நீங்கள் ஆன் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த ஹெட்லைட்ஸ் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இண்டிகேட்டர் போடுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு அப்போ ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசார் லைட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. 4 இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிற மாதிரி பிளிங்கர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட டிசைன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கிராம்பிளர் டிசைனில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். மாடர்ன் ஸ்கிராம்பிளர் டிசைனில் இந்த வெஹிக்கிளை உருவாக்கியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த சீட் விஷயத்துக்கு வருவோம். சீட் ஹைட் அப்படிங்கிறது 800 mm சீட் ஹைட் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஹைனஸ் அளவுக்கு ரொம்ப பெரிய சீட் வந்து கிடையாது. பில்லியன் சீட் பார்க்கலாம் எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டருக்கு பிடிச்ச வகையில் இருக்குன்னு தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. பில்லியன் சீட்டோடு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. கிராப் ரயில் இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து கிடையாது. தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் இதுலேயே வந்து பேக் ரெஸ்ட்டு, கிராப் ரயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அது ஹோண்டாலே ஆக்சரிஸ் வந்து கொடுக்குறாங்க. அது போடுறீங்கன்ற பட்சத்தில் பின்னாடி உட்கார்றவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் சீட்டோட லென்த்துங்கிறது கொஞ்சம் கம்மி தான். சீட் கம்ஃபர்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஹைனஸோ இல்லை CB350 போகிறது பெட்டர். இல்லை பில்லியன் சீட் எனக்கு தேவையில்லை, நான் வந்து சோலோவாக லாங் ரைட்ஸ் போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளே வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளோட வெயிட் வந்து கொஞ்சம் வெயிட் இல்லைங்க, 180 கிலோ வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியராகவே இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். சீட் ஹைட் அப்படிங்கிறது 800 mm பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னால் 2 காலை கீழே வந்து வைக்க முடியல. ஆக்சுவலாக ஹோண்டா ஹைனஸும் இதுவும் சீட் ஹைட் ஒன்று தான். பட்டு இதில் வந்து என்னால் 1 காலை கீழே வச்சா 1 காலை வந்து வைக்க முடியல. இப்படி தான் வந்து ஹோல்டு பண்ண முடியுது. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், இப்படி தான் இருக்குது. பட் இந்த சீட்டோட குஷனிங் லெவல்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நான் உட்காந்தேன்னா பின்னாடி சீட் எவ்வளோண்டு இருக்குன்றதை பாருங்கள், எவ்வளோ கம்மியாக இருக்குன்றதை பாருங்கள். இதோட ரைடிங் போஸ்டர் என்டையர்லி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஹைனஸோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இதோட ஹேண்டில் பார் சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார்ஸ் கொஞ்சம் டவுன் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நல்ல அப்ரைடான போஷரில் இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியரான போஷரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அக்ரெசிவாக பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஹைனஸோட கம்பேர் பண்ணும்போது அந்த ரைடிங் ட்ரையாங்கிளில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இருக்கும். நீங்கள் ஹேண்டில் பாரை பிடிக்கிற விதமாக இருக்கட்டும், கால் வைக்கிற விதமும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெண்டாகி காலை வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரைடிங் போஸ்டர் பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு யங்ஸ்டருக்கு பிடிச்ச ஒரு ரைடிங் போஸ்டர்னு சொல்லுவேன். நீங்கள் பைக்கில் உட்காந்து ஹோல்டு பண்ணி ஒரு 90-100ல் க்ரூஸ் பண்ணுறீங்க, ஒரு கார்னர் அப்ரோச் பண்ணுறீங்கன்னும் போது இந்த ரைடிங் போஸ்டர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு 35-40 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 500-600 கிலோமீட்டர் வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணால் உங்களால் கவர் பண்ண முடியும். ஸோ இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனலாக்ல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பயன்படுத்தியிருக்காங்க. சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கிளஸ்டரும் இதில் வந்து இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே வந்து கண்ட்ரோலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஹோண்டாவோட ரோட் சிங்க் ஆப் மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தால் இதில் வந்து உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கீங்கன்னும் போது அந்த பாட்டோட ட்ராக்கை வந்து இதில் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ சமீபத்தில் ஆக்டிவா 125 SP 125 நம்ம TFT டிஸ்பிளே பார்க்குறோம், 10x10 நேவிகேஷன்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மேபி இவ்வளோ கொடுத்து வாங்குற இந்த வெஹிக்கிளில் இந்த விஷயம் இல்லைங்கிறது ஒரு சின்ன வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. மேபி இந்த அப்டேட்டில் ஒரு கிளஸ்டரை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண வேணாம். ஏன்னா ரெட்ரோ ஃபீலுங்கிறது கண்டிப்பாக நமக்கு வந்து முக்கியம். பட் அந்த TFTயை வேறு ஏதாவது வந்து கொடுத்து இந்த ராயல் என்ஃபீல்டாக நம்ம பார்க்குறோம்ல, ஒரு சின்ன 10x10 நேவிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ அது மாதிரியான ஏதாவது ஒரு சில அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா மேபி நல்லா இருக்கும்னு எனக்கு பர்சனலாக வந்து பட்டுச்சு. பட் பகல் நேரங்களில் பார்க்குறதுக்கு இந்த TFT டிஸ்பிளே ரொம்பவே கிளியராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கில் ஸ்விட்ச், அந்த அசார் ஸ்விட்சஸ் இருக்குது. லெஃப்ட் சைட் பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோல், கிளஸ்டருக்கான கண்ட்ரோல், ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல், அதேமாதிரி ஹாரன் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஹாரன் இண்டிகேட்டரோட பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாறி இருக்கும் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். புதுசாக எடுக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹாரன் அடிக்கும் போது நீங்கள் இண்டிகேட்டர் வந்து ப்ரெஸ் பண்ணுவீங்க, இண்டிகேட்டர் அடிக்கிறது தடவுனீங்கன்னா ஹாரனை வந்து ப்ரெஸ் பண்ணுவீங்க. இது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா குளோபல் டிசைனுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி தான் இதோட கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே வந்து உருவாக்கியிருக்காங்க.
குளோபலாக இருக்கக்கூடிய மித்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பைக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் வந்து இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே அதிகமாக ஹாரன் வந்து அடிப்போம், பட் அங்கே வந்து ஹாரன் வந்து அதிகமாக அடிக்க மாட்டாங்க. இண்டிகேட்டர்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க ஈஸியாக இண்டிகேட்டர் அக்சஸ் பண்ணணும்னா இண்டிகேட்டர் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி இவங்க இதெல்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணாமல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த பைக்கோட வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். இந்த வெஹிக்கிளில் பயன்படுத்திருக்கக்கூடிய வீல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 19 இன்ச்சஸும் ரியரில் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சஸ் வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 100 செக்ஷன் டயர், ரியர் பொறுத்த வரைக்கும் 150 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக் பேட்டர்ன் டயர்ஸாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சின்ன சின்ன ஆஃப் ரோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதை விட குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்னர்லாம் பண்ணும்போது ரியரில் அகலமான டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கனால கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் வந்து கார்னரிங் பண்ண முடியுது அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ அடுத்ததான் இதோட சஸ்பென்ஷன். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ட்வின் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பட் காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் தி காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரியரில் மோனோ சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்துகிறாங்க. பட் இதில் மோனோ சஸ்பென்ஷன் வந்து கிடையாது. அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய மாடல்ஸில் வந்து ஸ்பீடு 400 போகிறீங்க, இல்லை கொரில்லா 440 போகிறீங்கன்ற போது ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு USD 4க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வெஹிக்கிளுக்கு வந்து உங்களுக்கு USD 4க்கு வந்து கிடையாது. பட் இதோட டைரக்ட் காம்படிட்டராக இருக்க எல்லா மாடல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் பயன்படுத்தியிருக்காங்க. T4 இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்கிராம்ப்லரோட 440 இருக்கட்டும், SDயோட ஸ்கிராம்ப்லர் மாடலாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் பயன்படுத்தியிருக்காங்க. சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ரியரில் வந்து மோனோ சஸ்பென்ஷன் இல்லை அப்படிங்கிற ஃபீல்லாம் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். மேடு பள்ளமான பகுதிகளில் ஓட்டினாலே ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் வந்து ஓட்ட முடிஞ்சுன்னு சொல்லுவேன். கார்னரிங்குமே இந்த சஸ்பென்ஷன் வந்து நாட் பேட், நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு 310 mm டிஸ்க் பிரேக்கு, ரியரில் 240 mm டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் சேனல் டிஸ்க் பிரேக் தான். ஃப்ரண்ட்டில் வந்து ட்வின் பிஸ்டன் கேலிபர், ரியரில் சிங்கிள் பிஸ்டன் கேலிபர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டூயல் சேனல் ABS பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து இருக்குது. ஸ்டாண்டர்டாகவே இவங்க டூயல் சேனல் ABS தான் வந்து கொடுக்குறாங்க. ரியரில் வந்து ட்ரம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிடையாது. ஸ்டாண்டர்டாகவே டூயல் சேனல் ABS தான் வந்து கொடுக்குறாங்க. பிரேக்கிங் நான் ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணுறீங்க, சடன் பிரேக் அப்ளை பண்ணுறீங்கன்னும் போதுமே இந்த வெஹிக்கிளை வந்து கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் நிறுத்த முடியுது. ஸோ பிரேக்கிங் இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக இந்த வெஹிக்கிள் ஓட்டின வரைக்கும் பிரேக்கிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 168 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஹைனஸோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 2 mm வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு பெருசாக நான் சோலோவாக ஓட்டின வரைக்கும் அடிப்படலை. மேபி பில்லியன் வச்சு ஓட்டினீங்கன்னா அடிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூசர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வெஹிக்கிளில் பயன்படுத்திருக்கக்கூடிய இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 348.3 cc கொண்ட இன்ஜின் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்குறது. இது அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் வந்து 21.07 PS பவரும் 30 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் தான் இயங்கக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படின்னு வந்து சொல்லலாம். காம்படிட்டர் இதை விட அதிகமான பவர்ஃபுல் மிஷின்ஸ் வந்து இருக்குதான். பட் இந்த வெஹிக்கிளோட ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் தனி அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் என்னங்கிறத நம்ம வெஹிக்கிளை ரைட் பண்ணிக்கிட்டு மித்த விஷயங்களை பேசுவோம் வாங்க. ஓகே வீலர்ஸ், நம்ம வந்து ஓட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சஸ்பென்ஷன் சொல்லிடுறேன். இப்போ மேடு பள்ளமான பகுதிகளில் வந்தேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் இருந்தாலும் இதில் நான் அப்படியே இறக்குறேன், ஓட்டி காப்பிக்கணும் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன் தான். சோலோ ரைடுக்கு ஏதுவான ஒரு ரைடிங் டைனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நல்லா கம்ஃபர்ட்டாக அப்படி உட்காந்து அப்படி பிடிச்சி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த வெஹிக்கிள் வந்து பவர் வந்து ரொம்ப லீனியராக டெலிவரி பண்ணும், அக்ரஸிவாக இருக்காது. அதே மாதிரி 100+ மேலே பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் ட்ராப் கொஞ்சம் இருக்குன்னே வந்து சொல்லலாம். பட் மிட் ரேஞ்ச் லோவர் ரேஞ்ச் வந்து நல்லா இருக்குது. பட் லீனியர் பவர் டெலிவரின்னு சொல்லலாம். நான் 4th கியரில் இருக்கேன், 60ல் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப லீனியராக உங்களுக்கு பவர் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு 100+ல் ஒரு 100ல் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போதுமே இன்ஜினோட வைப்ரேஷன்லாம் பெரிய லெவலில் இருக்காது. நல்லா கம்ஃபர்டபுளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 100 வந்து க்ரூஸ் பண்ணலாம். நல்லா கான்ஃபிடண்ட்டாக 100 வந்து க்ரூஸ் பண்ணலாம். எல்லா வெஹிக்கிள்லையும் 100 வந்து க்ரூஸ் பண்ண முடியும் தான், பட் நான் இல்லைன்னு சொல்ல. பட் கான்ஃபிடென்ட் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறதான் விஷயமே. இந்த வெஹிக்கிள் நல்லா கான்ஃபிடண்ட்டாகவே உங்களால் ஒரு 100 வந்து க்ரூஸ் பண்ண முடியும். நான் இப்போ 80 போகிறேன். 80 பார்த்தீங்கன்னா போகிறதே தெரில. ஒரு 40-50ல் போகிற மாதிரி தான் வந்து 80 வந்து இருக்குது. நீங்கள் 100 க்ரூஸ் பண்ணிங்கனாலும் நல்லா கான்ஃபிடண்ட்டாக 100 போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக ரைடர்ஸ்க்கான ஒரு வெஹிக்கிள். ஹைவேல ரைட் போகிறீங்க, லாங் ரைட்ஸ் வந்து போகிறீங்கன்னும் போது அதுக்கு தகுந்த ஒரு வெஹிக்கிள்னே வந்து சொல்லுவேன்.
நீங்கள் அக்ரஸிவாக ஓட்ட விரும்பாத ஒரு ஆட்கள், ஒரு 80, 90, 100ல நான் அப்படியே க்ரூஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணி பாருங்கன்னே வந்து சொல்லுவேன். ஏன்னா வைப்ரேஷன்லாம் இல்லாமல் அந்த ரிலாக்ஸாக ஓட்டுறதுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளோட பிரேக்கிங் ரொம்ப சூப்பராக இருக்கும், சஸ்பென்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க, அதேமாரி கார்னரிங், ஸ்டெபிலிட்டி, ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் இதுவுமே வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரியரில் நல்ல அகலமான டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கனால ஒரு ஃப்ளிக்கபிலிட்டியுமே வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டக்கு டக்குன்னு உள்ளே பூந்து வர்றது கொள்றதுக்கு எல்லாத்துக்குமே அது பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளில் இன்னொரு ஒரு விஷயம், ஹோண்டாவோட செலக்டபிள் டார்க் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மட்டு இல்லை மண்ணு மாதிரியான இருக்க பகுதிகளில் ஓட்டுறீங்கன்னும் போது லைக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தான், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பிரேக்கிங் ஸ்விட்ச் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஹோண்டாவோட செலக்டபிள் டார்க்குங்கிறது வீல் ஸ்பின் ஆகும் போது இன்ஜினே வந்து அந்த டார்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கிளச், அசஸ் ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச்சும் ரொம்ப லைட்டாகவே வந்து ஃபீல் ஆகுது. அதே மாதிரி சடனாக நீங்கள் ஒரு 5th 4th குறைக்கிறீங்கன்னும் போதும் வீல் லாக் ஆகிற பிரச்சனைங்கிறது இந்த வண்டியில் வந்து இல்லை. உங்களுக்கு அசஸ் ஸ்லிப்பர் கிளச்சும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இந்த வெஹிக்கிளில் நான் சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது ஒரு விஷயத்தை வந்து ஒரு சின்ன மைனஸாக நோட்டீஸ் பண்ணேன்னு சொல்லலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி ஃபஸ்ட்டு கியருக்கு வந்து வந்துடுற மாதிரி இருக்கும். அது பில்லியன்லாம் வச்சு ரைட் பண்ணுறீங்கன்னும் போது டக்குன்னு வந்து ஒரு ஃபஸ்ட் கியருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறி இறங்குறீங்க அப்படின்னும் போது, ஏன்னா இதோட கியர் ரேஷியோஸ் வந்து ரொம்ப லாங்கர் கியர் ரேஷியோஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குறீங்க, ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் கியரில் இருக்க முடியாது, ஃபஸ்ட் கியருக்கு வந்து வரா மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சின்ன மைனஸ்ன்னு சொல்லலாம். அது குறிப்பாக சோலோவாக போகிறப்ப அந்த பிரச்சனை கிடையாது. பில்லியன் வச்சு ரைட் பண்ணும்போது இதை நான் கொஞ்சம் அடிக்கடி ஃபேஸ் பண்ணனே வந்து சொல்லுவேன். மித்தபடி இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹைவே க்ரூசர் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் 90, 100ல் வந்து க்ரூஸ் பண்ணும்போது நல்ல கான்ஃபிடண்ட்டாக நம்மளால் வந்து க்ரூஸ் பண்ண முடியுது. ஸோ ஒரு ஹைவே க்ரூசிங்க்கு ஒரு பைக் பார்க்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறேன், 5th கியரில் இருக்கேன். ஒரு 40, 50லாம் வர முடியுதாங்கிறத பார்ப்போம். இப்போ 60ல் ஓட்டிகிட்டு இருக்கோம், நம்ம அப்படியே 50 வரேன். ஏன்னா இது லாங்கர் கியர் ரேஷியோங்கிறனால 50ல் நீங்கள் திரும்ப ஆக்சிலரேஷன் கொடுத்தா உங்களால் வந்து போக முடியுது. பட் 40லலாம் பார்த்தீங்கன்னா உங்களால் 5th கியரில் வந்து போக முடியாது. கட்டன்னு அடித்து தான் வந்து ஏறுது. பட் இதே 4th கியரில் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நான் பக்கத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, என் கூட ஆக்சுவலாக பின்னாடி பார்க்கலாம், மிரரில் தெரியும்னு நினைக்கிறேன். என் தம்பி வந்து உட்காந்துருக்கான். ஆல்மோஸ்ட் 2 பேரோட வெயிட்டும் சேர்த்து ஒரு 100 கிலோ பக்கம், 200 கிலோ பக்கம் இருப்பான். ஏன்னா நான் 95 கிலோ, அவன் ஒரு 105 கிலோ இருப்பான். ஸோ இப்போ அதில் செகண்ட் கியரில் எடுக்கிறோன்னு வச்சுங்களேன், ரொம்ப அப்படியே கொஞ்சம் இதாக மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிக்கப் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காண்டி நீங்கள் ஃபஸ்ட் கியர் வரா மாதிரி இருக்கும். ஸோ இப்போயே நீங்கள் பார்க்கலாம், நடுவில் நான் ஃபஸ்ட் கியருக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ ஒரு 20, 30ல் வந்து செகண்ட் கியர் மாற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் இந்த வண்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு கியர்லேயே ஒரு 35+ வரைக்கும் நீங்கள் இழுத்துற முடியும். ஃபஸ்ட் கியரில் போட்டு ஆக்சலேஷன் கொடுத்தீங்கன்னா 35+ வரைக்குமே உங்களால் கொண்டு வந்துட முடியும். பட் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு காமனான விஷயம், இன்ஜினோட ஹீட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். பட் 350cc எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஹீட்டிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு ஓட்டுறீங்கன்னும் போது பெரிய பிரச்சனை வந்து கிடையாது. இதுவே ஷார்ட்ஸ்லாம் போட்டு சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் காலில் ஹீட் வந்து தெரியும். பட் இந்த ஜாவா எஸ்டி பைக்ஸ் அளவுக்கு அதில் தனிக்கும் லிக்விட் கூலிங் கொடுத்து பயங்கர ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹீட்டிங் வந்து தெரியல அப்படின்னு ஒன்று சொல்லலாம். பட் 350cc போதே கொஞ்சம் ஹீட் இருக்கும், அதை நீங்கள் புரிஞ்சுக்க தான் செய்யணும். பட் அது பெரிய ஒரு மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன், எல்லா பைக்லேயும் காமனாக பார்க்கக்கூடியது தான். ஸோ ஃபைனலாக இந்த வெஹிக்கிள் கொடுக்கக்கூடிய மைலேஜ் என்ன, ப்ரைஸிங் என்னன்ற ஒரு கேள்வியாக இருக்கும். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 35லேருந்து 40 கிலோமீட்டர் வரைக்குமே இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். பர்சனலாக சொல்லணும்னா நாங்கள் லாங் ரைட்ஸ்லாம் வந்து போயிருக்கோம். ஒரு 35க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கு. ஒரு 350cc 35 கிலோமீட்டர் மைலேஜுங்கிறது ஒரு நல்ல மைலேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். நிறைய பேருக்கு 40+ கூட கொடுக்குது, பட் நீங்கள் ஓட்டுறதை பொறுத்தது தான். ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் விஷயத்துக்கு வருவோம். ப்ரைஸிங் மட்டும் நான் பேப்பரில் எழுதியிருக்கேன், நான் பார்த்து சொல்கிறேன். கொஞ்சம் விலை பார்த்தீங்கன்னா பழசுக்கு புதுசுக்கும் வந்து ஏறி இருக்குது, ரொம்பலாம் கிடையாது. ஒரு 600-700 ரூபா தான் விலை வந்து வித்தியாசம் வருது பழைய மாடலுக்கும் இதுக்கும், 2025 மாடலுக்கு.
இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டீலக்ஸ் போறீங்கன்னா 2,16,322 ரூபா எக்ஸ்ஷோரூம் காஸ்ட், 2,67 பக்கம் ஆன் ரோட் காஸ்ட் வருது. இது தஞ்சாவூரோட ஆன் ரோட் காஸ்ட் தான். இதே டீலக்ஸ் ப்ரோ போறீங்கன்னா 2,19,322 வருது. ஆன் ரோட் 2,71,000 ரூபா வருது. காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஸ்கிராம்லர் 440 போனாலும் சரி, இல்லை எஸ்டியோட ஸ்கிராம்லர் மாடல்ஸ் போனாலுமே சரி, ஸ்பீட் T4 போனாலுமே சரி, இது எல்லாமே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதோட கம்மியான விலையில தான் வந்து இருக்குது. அதோட கம்பேர் பண்ணும்போது இது விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய விஷயமே வேறு அப்படின்னு தான் சொல்லணும். ஹோண்டா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், நல்ல ரிலையபிளான ஒரு இன்ஜின் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த விஷயம் இந்த வெஹிக்கிளில் ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல ரிஃபைண்டான ஒரு இன்ஜினாகவும் வந்து கொடுப்பாங்க. அதுவுமே இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளை கண்டிப்பாக ஒரு தடவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. இந்த விலைக்கு ஒர்த்தா என்னன்றதை மறக்காம நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கிடைச்ச இந்த 2.5-3 மணி நேரம் அனுபவத்தை வச்சு தான் அந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து மேக் பண்ணியிருக்கேன். பர்சனலாக இந்த வெஹிக்கிளில் லாங் ரைட்ஸும் வந்து போயிருக்கேன். அதை வச்சு தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன். உங்களோட தேவையை இந்த வெஹிக்கிள் பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளை நீங்கள் வந்து வாங்கலாம். நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹோண்டா பிக் விங் ஷோரூம்ஸில் கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நமக்கு வீடியோ எடுக்க உதவுனது தஞ்சாவூர் பிக் விங் ஷோரூம் தான். அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் உங்களோட டிஸ்பிளே ஷோவாகவும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா லீரிவி கார்டன் ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்க தான் நமக்கு இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு பர்த்டே ஈவெண்ட்ஸு இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னும் போது ஸோ இங்கே நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. வேணுன்றவங்க மறக்காமல் இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன பார்ட்டிஸ்லாம் வந்து பண்ணணுன்னாலுமே கண்டிப்பாக நீங்கள் இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பரை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முடியும். தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.